அண்ட் அது அவரும் ஒரு திரைத்துறையிலேருந்து வந்த ஒருத்தர். இந்த சைடு டிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் அவர்களும் திரைத்துறை தான். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, அவர் வந்து தன்னோட திறமைய வளர்த்து, இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. சினிமாவிலயும் அவருக்கு வந்து சாதாரண எதிர்ப்புகள அவர் பார்க்கல. ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்த இடத்துல இருக்காருன்னா, அதுக்கு அவர் போட்ட முயற்சியும், அ விடாமுயற்சியும் ரொம்ப பெருசு. நெறைய நெறைய எதிர்கொண்டிருக்காரு இல்லையா? நெறைய விமர்சனங்கள் அப்பயும் இவரு எப்படி ஹீரோ ஆக முடியும்னு எத்தன பேரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அ அப்படிலாம் இருந்துட்டு, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு இத்தன கோடிகள் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு. அ தமிழ் சினிமாவோட ஒரு சினிமா துறையில ஒரு ப்ராஜெக்ட்க்கான இத்தன கோடி அப்படின்னு சொன்னா, அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனது தளபதி அவர் தான். அப்படிங்கும்போது, அ அவர் மாரி ஒருத்தர் வந்து நம்ம நம்ம அரசியலுக்கு வராரு, மக்களோட பணியாற்ற வராரு, மக்களோட மக்களா வாழ வராரு அப்படின்றது வந்து, இது வரவேற்கக்கூடிய விஷயம்.